எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். சவுதி அரேபியாவிலேருந்து பீர் முகமது இவங்களோட பொண்ணு நிஷ்ரத் ஹமீதா அவங்க இன்றைக்கி அவங்களோட பர்த்டே கொண்டாடுறாங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நேற்று பிறந்தநாள் கொண்டாடின வினோத், விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வினோத். சிவகாசிலேருந்து வாசு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட அக்கா பொண்ணுக்கு நெக்ஸ்ட் வீக் வளகாப்பு. இவங்களுக்கு பெரிய ஹாய். ஹாய் ஏஞ்சல் பூவரசன். கருங்கல்லேருந்து ரோஹிணி ஹாய். விழுப்புரம் மாதேஷ் ஹாய். சென்னை சுரேஷ் ஹாய். செங்கல்பட்டுலேருந்து பூஜா ஹாய். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இவன் மட்டும் உட்காந்துருக்கியா? இந்த பையனையும் காணலா? எங்கே போயிருப்பான்? பூமாரி, என்னப்பா சொல்லுங்க. என்ன வீட்டில் யாரையும் காணல, நீ மட்டும் இருக்கியா? அம்மா அடுப்பங்கரையில் தான் நிற்காவ. ஏன் கண்ணு தெரியாதா உங்களுக்கு? அங்கே போய் பாருங்க. என்னட்டி ஒரு மாதிரி எகிரிட்டு பதில் சொல்லியா? நண்டுல இருந்து நரிச்சவரை எல்லாம் என்ன ஒரு மாதிரி கோவத்துல பாக்குது? ஆமா, பார்க்க மாட்டாவ. பண்ற வேலைக்கு அப்படிதான் எல்லாருமே பாப்பாவ. என்னட்டி அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாம் ஒரு மாதிரி யாரை பேசியா? பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி உங்களால மட்டும் எப்படிப்பா பேச முடியுது? உன் அம்மைய கூடயும் உன் அண்ணனை கூடயும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்துலயும் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காது சரியா? ஆமா, காலையில அந்த பையனை காணல, எங்க போனா? வீட்லயும் காணல, வயல்ல வந்து ஒரு வேலை செய்யலனாலும் அதுக்கும் வர மாட்டேங்கிறான். என்னவா? என்னவானா அவன்கிட்ட கேளுங்க. அவன் இருக்கும்போது சும்மா அவனை திட்டி திட்டி இருக்குது. இல்லாத எங்க என்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்ல? உன் அண்ணன் தானே எங்க பண்ண வாங்கிட்ட என்ன சொல்லாமலாட்டி போறான். எங்கட்டி போன அந்த பையன்? எங்க போறான்னு எனக்கு தெரியாது. அப்படியே உங்களுக்கு அவசியம் அம்மிட்ட கேளுங்க. அதுவும் முடியலன்னா அவனுக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பாரு, அப்பா கோவப்பட்டு பேசிதான் தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தா அப்பா யாருக்காக பேசின்னு உனக்கு புரியும். நல்லா யோசிச்சு பாரு. நீ என்னத்தை யோசிச்சு பார்க்கணும்? நீங்களே அவனுக்கு ஒரு பொண்ணை பாப்பியனா, கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவீலாம். அவன் ஓகே சொன்னோன்னா இந்த பொண்ணு வேண்டாம் அத்தை பொண்ணு கிட்டன்னு சொல்லுவீலாம். எல்லாத்துக்கும் அவன் மண்டே ஆட்டாவே என்ன சின்ன பிள்ளையா? பூமாரி, அத்தை பொண்ணு வந்திருந்தானா உனக்கு எல்லாத்துலயும் அவ ஹெல்ப்பா இருந்திருப்பா. உனக்கு அவளுக்கும் எதுவும் சண்டை வராது. ஆனா இது வேற வீட்டு பொண்ணு. யோசிச்சு பாருட்டி. இப்பவும் எனக்கும் அன்னைக்கும் எந்த சண்டையும் வரல. நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். நீங்க அதுவும் இதுவும் சொல்லி வந்து எங்களை பிரிக்க வேலை பார்க்காதுங்கண்ணா. மக்களே, பூமாரி நீ நல்லா யோசிச்சு பாரு. அன்னை இப்ப மாறிட்டான்னு உனக்கு தோணுதா இல்லையா? எங்க அவன் மாறிட்டான்? அவன் நல்லா தான் இருக்கான். நீங்க சும்மா இருங்க. இப்ப அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்கான். அவ போன் பண்ணி என்கிட்ட அப்பவே சொல்லிட்டா. அப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்குதுங்களோ? ஆமா, உங்க வாயில என்ன வருதுன்னு கேட்கண்டாமா? இந்த வீட்டுல நடக்குதுல என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா நடக்குது. எல்லாம் உங்க இஷ்டம்தான். உங்க இஷ்டம் போல எல்லாம் பண்றீங்க. என்னத்த சொல்லதுக்கு? எப்பா, என்னால உங்ககிட்ட சண்டை போட முடியாது. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னா போய் பாருங்க. தயவு செய்து என்ன இருக்க விடுங்க. பூமாரி யோசிச்சு பாருட்டி. முன்னாடி அவன் எங்க போனாலும் யார கூட்டிட்டு போவான்? ஒன்னதானே கூட்டிட்டு போவான். பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கு போனா கூட பூமாரி வாணி ஒன்னையும் கூட்டிட்டு தானே தெரிஞ்சான். இப்ப பாரு, அவ வந்து எத்தனை நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளால அவன் ஒன்னு எங்கேயா கூட்டிட்டு தெரியானா? ஃபுல்லா அவளை தானே கூட்டிட்டு தெரியா? யோசிச்சு பாரு வந்த இத்தனை நாள்ல ஒன்னே அவனையும் பிரிச்சுட்டானா இனி பாரு என்னெல்லாம் பிரிச்ச போறான். நீ நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. யோசிச்சு பாரு மக்கா. இவ்வளோ நாளும் கூட்டிட்டு தெரிஞ்சவன் இப்ப அவனை கூட்டிட்டு தெரியல. சரி, வேற எங்கேயுமா போனவ? அத்தை வீட்டு தானே போயிருந்து உன்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமா? நான் என் மனசுல படிதான் பட்டுன்னு சொல்லியதால நீங்க வந்து என்ன ஏதோ இவன் இல்லை அந்த மாதிரி பாக்குறிய. இதுல நான் என்ன பண்ண? என்ன ஓய் இங்க அவள்கிட்ட வந்து உட்கார்ந்து இருந்துகிட்டு என்னதோ இலக்கி கொடுத்துட்டு இருக்கிறீரு? நான் இலக்கி குடிக்கேன்னா வான் புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது டி. நீ தான் உன் மோனுகிட்ட எல்லாத்தையும் பொல்லாத்தையும் இலக்கி கொடுத்து இப்ப அந்த பையன் என்கிட்ட பேசியதே கிடையாது. ஆமா ஆமா ஆமா, அவன் பேசினா மட்டும் இவர் நல்லா பேசிட்டாரு. போய் இருக்க வேலையில பாரு வந்து இந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. நீ தாண்டி இல்லாத விஷயத்தையும் பெருசா ஆக்கி பையன்கிட்ட சொல்லி கொடுத்து பையன் இப்ப மூஞ்ச திருப்பிட்டு தெரியும். எல்லாரும் யாரு திருப்பி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பேசும்போது வேலையை பாரு. பூமாரி என்னம்மா? ராணியத்த வீட்டுல போயிட்டு சாயங்காலம் குருவா வைக்க அம்மை கிடைச்சான். நீங்க தரண்டாமான்னு சொல்லிட்டு வந்துடணுமா? சரிம்மா. அப்பா சொல்றத யோசிச்சு பார்க்கக்கூடிய விஷயமா தானே இருக்கு. அண்ணி வந்த பிறகுதான் அண்ணன் நம்மளை எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. அண்ணி என்னையும் அண்ணனையும் பிரிச்சிருவாங்களோ? யார நம்புறது? அண்ணன் நம்புறதா அப்பாவை நம்புறதா? எப்படிதான் இவைய வெளியே கிளம்புறது இவளுக்கு மணக்குமோமா?
கரெக்டாக வந்து நின்றுடுவா. ஏதாவது ஒன்றும் இல்லாத விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டு செல்லுவான்னு சொல்லு கீதா. ஏதோ பேசுறான்னு சொன்னா என்னவா? என்ன செல்வா, இங்கேயே சொல்லலாமா இல்லை வெளியே வச்சு சொல்லவா? ஏன் இங்க வச்சு சொன்ன என் குரலை அடைச்சவா செய்யுது, தொண்டை எழும்பாதோ? இங்கேயே சொல்லு, என்னனால ஏன் முன்ன வச்சு பேசி முடிச்சணும். அதை விட்டுட்டு தனியாக கூட்டிட்டு போகிறேன், தாய்லாந்து கூட்டிட்டு போகிறேங்கிற கதை எல்லாம் இங்கே நடக்காது. பேசாமல் இங்கே வச்சு என்னன்னு சொல்லி முடி. சொல்லிக்கிதா, என்ன விஷயம்? அது வந்து செல்வா, நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நாள் எல்லாரோட டைமும் பார்த்து ஒரு மீட்டப் வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். பார்த்துக்கோ, நேற்று வாட்ஸ்அப்பில் எல்லாரும் மெசேஜ் பண்ணாங்க. நீ தான் எந்த ரிப்ளையுமே பண்ண மாட்டேங்கிறியே. அவன் எப்படி பண்ணுவான்? அவனுக்கு வாட்ஸ்அப் நான் இல்லையா பார்ப்பேன். ஓ அப்படியே கீதா, எனக்கு சண்டே சாட்டர்டேனா எனக்கு ஓகே தான். அப்புறம் முக்கியமாக மீட்டப்புக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் யாருமே எடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு மீட்டப்பும் வைக்கண்டா, மொபைலுக்கு டாப் அப்பும் பண்ணண்டா, அது எங்கேயும் வரல. உமா, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாவுமா, போயிட்டு வரட்டாவுமா, நல்லா ஜாலியாக இருக்குமா. ஃபாரின்ல இருக்கணும்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமாவுமா, போட்டாவுமா. அவள் போன அப்புறம் நம்ம அதை பேசிக்கலாம். இப்போ அவளை பேசி அனுப்புங்க. அப்புறம் உனக்கு சாட்டர்டே சண்டேனா ஓகே தானே செல்வா? ஆ ஓகே தான் கீதா. அப்புறம் நீ போகும்போது என்னை ஒன்று கூட்டிகிட்டு போன செல்வா. ஏன்னா எனக்கு ரொம்ப லாங்குக்கெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது பார்த்துக்க. ஆமாம், வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா எதிர்காத்தடிச்சா இவ பறந்து போயிடுவா பற்றியா, அதனால சொல்லுவா. என்ன உமா பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்க, சும்மா இருக்க முடியாத உன்னால? நீ சும்மா இருந்தா நான் ஏன் உன்னை சொரிய போகிறேன்? நீ முதல்ல சும்மா இரு. உனக்கு வண்டி ஓட்ட முடியலைன்னா மகளிர் ஃப்ரீ தானே பஸ்ஸு, அதில் போக வேண்டியதானே. ஏன் இவள்கிட்ட கேட்கிய? அதெல்லாம் எதுவும் ஒன்றும் கூட்டிகிட்டு போக மாட்டாவ. உனக்கு போகணுன்னா உன் மாப்பிள்ளைகிட்ட கொண்டு விட சொல்லு. அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போ, அதுவும் முடியலைன்னா நடந்து போ. என்ன செல்வா, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? என்ன பேசுறது உமா? உமா, என்ன போக பெர்மிஷன் தந்ததே பெரிய விஷயம். அதில் நான் இப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கிளாஸ் எடுத்தேன்னா அந்த இது கூட கட் ஆயிரும். வேண்டாம் வேண்டாம், அமைதியாகவே நிற்போம். செல்வா கீதா, நான் வரேன்னு சொன்னேன்னு சொல்லிடுறேன்னா சண்டே மீட் பண்ணலாம். அப்புறம் நான் எப்படி வர்றது செல்வா? என்ன யோசிச்சு பாரு. இங்க பாரு மஞ்ச மண்டை, யாருக்கு மேலேயும் கை வைக்க கூடாதுன்னு நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருக்கா நீ. நீ நீ ஒன்று முன்ன போக்கிதா, அதை பற்றி அப்புறம் பேசிக்கலன்னா நீ போ. வரே. ஷோ, இவ வேற முறைச்சிக்கிட்டு நிற்கிய. பாருங்க என்ன பாருங்க. என்ன உமா அப்புறம் பேச போறிய? என்னது அப்புறம் பேசணும்? எதுனால ஏன் முன்ன வச்சு பேசி முடிவெடுக்க தானே சொன்னேன். பிறகு அப்புறம் அப்புறம் இல்லை உமா, அவளை எப்படியாவது இங்கே கிளப்பி விடணும்னு தான் அப்புறம் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. கிளப்பி விட பார்த்தியோ கிளப்பி விட பார்த்தியோ, நீ சண்டே போனியனா தனியாக தான் போகணும். அது மீறி எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போனால் நீ ஏதாவது பிளான் போட்டான்னு நினச்சிக்க. பைக்கில் ஃப்ரெண்டு சீட்டு மட்டும்தான் இருக்கும், பேக் சீட்டை கட் பண்ணியாவது எடுத்துடுவேன். புரியுதா? ஆ புரியுதுமா. வாங்க உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, வரேன். ஆ சரி உமா. யாருக்கிட்ட? உமா கிட்டயா? இவ்வளோ நாளும் ஏமாந்தாச்சு, இனி ஏமாறுவேனா? பார்ப்போம். ஒன்றும் இல்லைனாலும் ஊன்னு சொல்லிக்கிட்டு காரணம் இல்லாத சுக்க கூட தூக்கிட்டு வந்துடுவா. செல்லுவா அப்படி, செல்லுவா இப்படின்னு. எனக்கு நீ எங்க இருந்துதான் வந்து வாய்ப்பாளோன்னு தெரியலம்மா. என்னத்த சொல்ல. சண்டே நீ முன்ன போனாலும் உன்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் இல்லையா? எவ்வளோ தூரம் தான் நீ ஏன் போறான்னு பார்க்கறதுக்கு.